மேம் இப்போ 2026 வந்து விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாமே. புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு வாய்ப்பு. இத்தனை வருஷம் பார்த்துட்டோம், என்ன மாறின மாதிரி தெரியல. சரி, புதுசா வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே. சான்ஸ் கொடுத்தாதானே தெரியும் என்ன பண்றாங்கன்னு. மேம் இப்போ புதுசா வரதுன்னா சீமான் அவர்களும் நிக்கிறாரு தனிச்சு, அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆல்ரெடி கட்சியில இருக்காரு தானே, இவரு இப்பதானே புதுசா வராங்க. சோ ஓகே, கொடுத்து பாக்கலாம். அதனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அது சினி ஆக்டர்ன்றது செகண்டரி, ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைச்சுதானே நிக்கிறாங்க. சோ ஓகே, என்னதான் பண்றாங்க பாக்கலாம். இந்த ஓட்டு தளபதிக்கு தான். இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டு. எல்லாமே திருச்சி கிழக்கு தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு? தலைவர் தான், தளபதி தான். இந்த வாட்டி அடிச்சுக்கவே முடியாது. இந்த வாட்டி விஜய் தான். விஜய் அவர்கள் தான். விஜய் தான் கன்ஃபார்மா என் தலைவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா என்ன காரணத்துக்காக விஜய் தேர்ந்தெடுக்கலாம்? புது ஒரு மாற்றம் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு செயல் கிடைக்கும், எல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கும். அதனால விஜய் தான் இந்த வாட்டி. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஏஎன்ஜேவி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.